கடகராசி நண்பர்களே, இந்த மன துணிவு என்பது யாருக்கு இருக்குன்னா கடகராசியில பிறந்தவங்க இருப்பீங்க. ஒரு பக்கம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா தைரியமா எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை போல ஒரு எண்ணம் கொண்டவராக நீங்க இருப்பீங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை விட கோழைகள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்வதையும் கேட்க மாட்டீர்கள், மற்றவர்கள் நடித்தால் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நீங்க பலியாயிடுவீங்க. ரொம்ப இலகிய மனசுன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 3 ராசியை குறிப்பிடலாம். அதில் முதல் இடம் என்பது கடகராசி. ஒரு நடிச்சு உதவி கேட்டா கூட உடனே அதை நம்பி உதவி பண்ணக்கூடிய ராசி இந்த ராசி என்பது கடகராசி. ஒரு வேகம் உங்கள்ட்ட இருக்கு, அது பொதுவான குணம். மற்றவர்கள் சொல்வதை கூட கேட்காத அளவிற்கு உங்களுக்கு வேகம் இருக்கு. நீங்க சொல்வதுதான் சரி என்று சொல்லிடக்கூடிய திறமை வலிமை உங்களுக்கு இருக்கும். அதுதான் பல நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக மாறி உங்களுடைய நிலையினை மாற்றி கொண்டிருப்பது. சரி, பிறந்தாச்சு, என்ன பண்ண முடியும்? நம்முடைய விதி கர்ம விடை இந்த ராசியில இந்த நேரத்துல இங்கே பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு, பிறந்திருக்கும். அப்ப அது கர்ம வினையின்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கின்றது பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு மிக யோகமான நன்மையான நாட்களாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எந்த முயற்சியாக இருக்கிறதோ அந்த முயற்சி உங்களுக்கு லாபமாகும். சகாயஸ்தானத்தில் சந்திரன் உங்க ராசி அதிபதி. அப்போ திட்டமிட்டு செயல்படுகின்ற போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு யோக நாட்கள். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பளு இருக்கும், அலைச்சல் இருக்கும். பொதுவாகவே வேலையில இறங்கிட்டீங்கன்னா அதுல முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டீங்க, சாப்பாடு கூட கவனிக்க மாட்டீங்க. அப்போ ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்காக. வேலை இருக்கும், அது வெளியூர் பயணம் கூட சிலருக்கு ஏற்படலாம். வேலை இருக்கும், வேலைபளு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வேலைபளு கூடுதலாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நிறைய ஓய்வு எடுக்க முடியாத அளவிற்கு வியாபாரிகளுக்கு வேலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை மதியம் வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம, கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் 5ஆம் இடத்து சந்திரன். இல்ல வேற விதமான ஆசைகளை ஏற்படுத்துவார் 5ஆம் இடத்து சந்திரன். அப்ப திட்டமிட்டு நீங்கள் செயல்படுகின்ற போது அந்த வேலையை பூரா உங்களுக்கு வெற்றி ஆயிடும். தொடர்ந்து பார்க்கின்ற போது சனிக்கிழமை மாலை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சந்திரன் போறாரு. அப்போ அதன் பிறகு இன்னும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அப்ப சந்திரனுடைய சஞ்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கு. நீங்க திட்டமிட்டு செயல்படுவதால் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களை பாதுகாப்பார். இந்த நேரத்துல உங்க ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர்தான், 6ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான், ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி அவர்தான், பாக்கியாதிபதியும் அவர்தான். அவர் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது உங்க ராசிக்குள்ளதான் உச்சம் அடைகிறார். உச்சம் அடைகின்ற போது கொஞ்சம் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். எப்பொழுதுமே ஒரு மனிதன் எப்பொழுதும் ஓட ஆரம்பிக்கிறாரோ சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குகிறாரோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு யோக பலன்களை அவரால் காண முடியும். ஓடுவது என்பது வருமானத்திற்காக, வாழ்க்கைக்காக. இதுதான் உண்மை. இடமாற்றம் ஏற்படலாம், இடத்தை மாற்றி செய்யலாம். எல்லாமே பணம் 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 தான். அதற்காக ஓட வைப்பார் குரு, தனக்காரகன் இல்லையா? ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குருவுடைய காலகட்டம் தான் எல்லோருக்குமே யோகமான காலகட்டமாக இருக்கும். என்ன அவருடைய பார்வைகள், அது குறிப்பா கடகராசினருக்கு யோகமாக இருக்கு. இடம் குராசா உச்சமடைகிறார். 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு காதல் மலரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், மனம் தெளிவாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கிறது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், வரன் தேடி வரும். இந்த நேரத்துல 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இப்ப பெரியவருடைய ஆதரவு துணை என்பதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும், செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும். அப்போ கடகராசினருக்கு குருவுடைய சஞ்சாரம் பார்வைகள் என்பது யோகமாக இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரமும் பெருமளவில் சாதகமாக இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதி புதன், அவர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக சஞ்சரிக்கிறார். அப்போ சரியாக வேலை போய்கிட்டே இருக்கும்.
எதிர்பார்த்த பணம் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய திட்டங்களை எல்லாம் சரியாக தீட்டி செயல்படுவீர்கள். சூரியன் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வரை, ஞாயிறு திங்கள் மட்டும்தான் ஜென்ம ராசிக்குள்ள இருப்பாரு. கொஞ்சம் உங்களுக்குள்ள குழப்பம் இருக்கும். அதன் பிறகு 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய்க்கிழமை முதல் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். இப்போ குடும்பத்தினரை அனுசரித்து போவது என்பது நன்மையாக இருக்கும். வரவு செலவில் கவனமாக இருக்கணும். என்னவென்றாலும் ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல. அப்போ யாராவது ஏதாகிலும் ஒரு மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். மன உளைச்சல் என்பது இருந்து கொண்டிருக்கும். அல்லது நீங்கள் ஏதாகிலும் ஒரு மறைமுகமான செயல்களில் ஈடுபட்டு அந்த செயல்களின் காரணமாக நீங்கள் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டுடும். பொதுவா சொல்வது என்னன்னா, கடகராசினர் எந்த காலகட்டத்திலும் எவரையும் நம்பி எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. எவருக்கும் இரக்கமே காட்டக்கூடாது. கொஞ்சம் வயசான கடகராசி பாத்தீங்கன்னா யாரும் இரக்கம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும். அப்போ அந்த கடகராசி பார்க்கின்ற போது அவ்வளவு சங்கடத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அது தெளிவாயிடுவாங்க. இப்படித்தான் மனிதர்கள். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம் மனிதர்களை பற்றி. 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமா இருங்க. பொதுவா இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.